ஆ, என்னுடைய பெயர் ஆர் கிருஷ்ணசாமி. அருள்மிகு தர்மலிங்கேஸ்வரர் கோயிலினுடைய ப வாழ்நாள் அறங்காவலராக இருக்கேன். என் அறங்காவலர் ஒரு தனிப்பட்ட என் மேலே இருக்கிறது, மற்றவங்க மேலே இருக்கிற ஒரு மன வருத்தத்தினால எங்கள் மேலே நிறையா கோயிலில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஹெச்ஆர்என்சியில் இணை ஆணையருக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சாங்க, கமிஷனருக்கு அனுப்பிச்சாங்க, சென்னைக்கும் கமிஷனருக்கு அனுப்பிச்சு அங்கேருந்து டிஓ லெவலில் ஒரு அதிகாரி இங்கே எல்லாம் விசாரித்ததில் இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எதுவுமே சரியில்லை. இந்த கோயில் மாத்திரம் கட்டடம் மாத்திரம் கட்டியிருக்காங்கங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டை மாத்திரம் தான் சொல்லி கோயில் நிர்வாகத்தை பற்றியும் கோயிலினுடைய பக்தர்களுக்கு செய்யக்கூடிய அந்த சேவைகளை பற்றி எந்த குறைபாடும் சொல்லலை. இவங்க தொடர்ந்து இணை ஆணையர்கிட்ட போய் தொடர்ந்து முறையிட்டது பலனாக கோர்ட்டு நீதிமன்றத்தில் போய் ஒரு டைரக்ஷன் வாங்கின காரணத்தினால இணை ஆணையர் அவர்கள் என்னை விசாரித்தாங்க. இன்னும் 4 பேர் இருந்ததுனால நான் ஒருத்தர் இருக்கிறேன். எங்கூட இன்னும் 4 பேர் ஒப்புதலுக்காக அனுப்பிச்சு அவங்களும் நம்மளோட இணைஞ்சு பணியாற்றுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி 5 பேர் தான் சேர்ந்து நிர்வாகம் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஒரு கற்பனையான குற்றச்சாட்டுகளாக இருந்ததுனால அதுக்கு உண்டான விளக்கங்கள் நான் கொடுத்தோம். அந்த விளக்கத்தை இணை ஆணையர் முதல்ல கொடுத்த விளக்கத்தை எந்த பதிலும் சொல்லாமல் ஒரு 3 மாதம் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் அரவிந்தங்கிறவர்னால தொடர்ந்து அவர் ஒரு குற்றச்சாட்டை சொல்லி நீதிமன்றத்தில் ஒரு டைரக்ஷன் வாங்கிட்டு வந்தாங்க. இது 2 பேர் குற்றச்சாட்டுகளையும் ஒன்றா விசாரித்து நீதிமன்ற அந்த உத்தரவுப்படி விசாரித்து எங்கள் மேலே சில எங்கள் ஏற்றுக்க முடியாத தவறுகள் இருக்குதுன்னு இணை ஆணையர் கருதுனால அதை என்னை சஸ்பெண்ட் பண்ணாங்க. சஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் அது தொடர்ந்து நாங்கள் இந்த கோயிலில் நான் போகிறத நிப்பாட்டிட்டேன். இதுக்கு இடையில் சில குற்றச்சாட்டுகளை எல்லாம் சுமத்தி என்னை நிரந்தரமாக பணி நீக்கம் பண்ணியிருக்காங்க. அதை எதிர்த்து நாங்கள் ஆணையருக்கு அப்பீல் பண்ணியிருக்கிறோம். அது கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது. நேரத்தில் தெரிஞ்சுட்டு அவங்க அதுக்கு முன்னே அவசரப்பட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு விரோதத்தினால திரு சிறிகே கண்ணன்ங்கிறவரும் திரு சிவராஜ் மற்றும் அரவிந்த் போன்றவர்களெல்லாம் என் மேலே 4-5 வழக்குகள் மேலே போட்டிருக்காங்க. இது எல்லாமே ஒரு தனிப்பட்ட ஒரு விரோதத்தினால ஒரு தனிப்பட்ட ஒரு காரணத்தினால அவங்க போடுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கோயில் நல்லா நிர்வாகம் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு முறையும் கோயிலுக்கு வருகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் எங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது என்னுடைய வழக்கம், அவங்களுடைய வழக்கமாக வச்சுருந்தாங்க. நானும் மனமும் ஆசீர்வாதம் பண்ணுவேன். இது இந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருந்தவங்க ஏன் இந்த குற்றச்சாட்டு சொல்கிறாங்கிறது இந்த இறைவனுக்கு தான் வெளிச்சம். இந்த இறைவனுக்கு நீண்ட நாளாக நான் பணி செஞ்சிட்ருக்கிறேன். இந்த இறைவன் இது எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கார். ஆகவே ஒரு நல்ல தீர்ப்பு வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.